ஓகே ஓகே பிஸ்மில்லா பிஸ்மில்லா. அலை பெருசாக வருது. அலை பெரிய அலை. ஓ ஹாய் மக்களே, வெல்கம் டு முஸ்தபா vlogs. இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்? லைட் ஹவுஸ். எஸ், எந்த லைட் ஹவுஸ்னு பார்த்தீங்கன்னா சாவக்காடு லைட் ஹவுஸ் வந்திருக்கோம். லைட் ஹவுஸ் மட்டும் இல்லை, இன்னைக்கு வேறு என்னென்னலாம் பார்க்க போகிறோம்? ஃப்ளோட்டிங் பீச், ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து சாவக்காடு பீச்சில் பார்க்க போகிறோம். இந்த லைட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா சாவக்காடு பீச் பக்கத்தில் இருக்குது இல்லையா? ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன பண்ணலாம், வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஓகே. கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்க பகுதிகளிலேருந்து நீங்கள் ஒரு ஒன் டே ட்ரிப் வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அப்போ இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஒர்த்தான இடமா இருக்கும். இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரியாக கோயம்புத்தூர்லேருந்து 147 கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்கு. 3.5 மணி நேரத்தில் காரில் வந்தோம்னா இந்த இடத்த ரீச் பண்ணிட முடியும். இந்த இடத்தோட பேர் பார்த்தீங்கன்னா சாவக்காடு. இங்கே பீச்சும் இருக்குது, லைட் ஹவுஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சுற்று வட்டாரத்திலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ், அதுவும் கடலுக்குள்ளே இருக்குன்னா அது இந்த இடத்த தான் சொல்லணும். அது கூடவே பார்த்தீங்கன்னா பீச்சுக்குள்ளே இருக்கிற போட்டிங்கு, வாட்டர் ஆக்டிவிட்டீஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபகத், என்னது இது? எலிஃபண்ட். பக்கத்தில் போறியா? பக்கத்தில் போ, ஒன்று செய்யாது போ. போ ஒன்று செய்யாது போ. சரி பக்கத்தில் போ. கல்லு தானே சொல்கிற, அப்படியே பயப்படுற? நான் ஒன்றுடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா என்ன மாதிரி அப்பாவிங்களாம் பிரெயின் வாஷ் பண்ணி மனித வெடிகுண்டா மாற்றி விட்றீங்க. நான் வரேன், போ. இங்கே தான் நிற்கிறேன். போ தேய்ச்சி கொடு. எப்படி இருக்கியா? நிறைய காசு வச்சு யானை வாங்க போறியா? ஒரிஜினல் யானையா டாய் யானையா? ஒரிஜினல் யானை வாங்கினீங்கன்னா மாதத்துக்கு 1 லட்ச ரூபாய்க்கு சாப்பிடும் யானை. 1 லேக்குக்கு. அது இருந்துச்சுன்னா ஒரு வீடு கட்டிடலாம். கொடுங்காது, அது நிறைய சாப்பிடும். அந்த அளவுக்கு நம்மளால ஃபீட் பண்ண முடியாது. லெட்ஸ் மேக் வீடியோ. போலாமா? ஓகே, டிக்கெட் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பீச் பேர் என்ன? தெரியல. சாவக்காடு லைட் ஹவுஸ், சாவக்காடு பீச், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற லைட் ஹவுஸ். ஓகேவா? ஏறிடுவோமா? நம்ம வந்து ஏகப்பட்ட லைட் ஹவுஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம் இல்லையா? அது ஒரு பிளேலிஸ்ட்டே வச்சுருக்கோம். ஸோ அதை பார்க்குறவங்கன்னு நினைக்கிறவங்க நம்ம பிளேலிஸ்ட் லைட் ஹவுஸை போய் பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ இந்த லைட் ஹவுஸையும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். ஓகே, நாலு அருகு இருக்குடா, தரமாக இருக்கும். செப்பல் கழட்டு, நம்ம திட்டுவாங்க. செப்பல் கழட்டிக்கிங்க, ஏன்னா லைட் ஹவுஸ் இருக்குல்ல, டேமேஜ் பண்ணிடக்கூடாது. 200 ஸ்டெப்ஸ் இருக்கு உள்ளையா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஆஹா, 200 ஸ்டெப்ஸ் நம்ம ஏறணுமா? ஆக்சுவலாக பொதுவாக வந்து நம்ம போன மேக்ஸிமம் லைட் ஹவுஸில் வந்து இது இருந்துச்சு, லிஃப்ட் இருந்துச்சு. இது வேற வழியே இல்லை, ஏறி தான் ஆகணும். அந்த ஒரே ஒரு லைட் ஹவுஸ்ல மட்டும் லிஃப்ட் இல்லை, அதாவது கருப்பு இருக்கு. ஆமாம், அது நம்ம கேரளாவில் பார்த்தது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் அந்த லைட் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ ஏறிடுவோமா? வெற்றிகரமாக ஏற போகிறோம். 200 சொன்னீங்க, அது 50 வந்துட்டோம். இனி எத்தனை இருக்கு? முடிச்சிட்டா. இப்போ அடுத்தது 150, அடுத்தது 200. சொல்லும் போது எனர்ஜியாக தான் இருக்கு, மைண்டுக்கு வந்து பாடி கேட்க மாட்டேங்குது. A few hours later.
closed. இந்த லைட்டஸ் கொஞ்சம் பயம் இல்லாத மாதிரி இருக்கு, பால்கனி மாதிரி இருக்கு. இன்னும் பீச்சுக்கு தான் எவ்வளோ கோகனட் ட்ரீஸ் வரும், லேண்ட் ஆஃப் கோகனட். அங்கதான் இருக்கு அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். அதான் இதுல அங்க போய் போட் இருக்கு தானே. கண்ணு கிட்ட வரைக்கும் பார்த்து அவரே உட்காருங்களா. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், யூ கேன் சே நோ ப்ராப்ளம். லைட் ஹவுஸ் வந்து நம்ம காண கிடைக்காத காட்சிகள் நிறைய கிடைக்கும், அற்புதமா இருக்கும். ஸோ அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. வாங்க. நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் இருக்கும், செகண்ட் ஃப்ளோர் மேல போகுது. ஆனா அது ரெஸ்ட்ரிக்டட். க்ளோஸ்ல வச்சிருக்காங்க. மேலே நம்ம போலாம், பட் அது க்ளோஸ்ல வச்சிருக்காங்க. அங்கதான் லைட் இருக்கு. ஃபர்கான் என்ன பண்ணலாம்? இதோட நம்ம கீழ இறங்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் பார்க்க போறோம். பீச் அந்த இடத்துக்கு தான் போக போறோம். போர்டு மாதிரி தெரியுதுங்களா, அதுதான் வந்து ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். கீழே போய் சந்திப்போம். ஸோ மக்களே, நம்ம இந்த லைட் ஹவுஸ் வந்து பார்த்து முடிச்சாச்சு. எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? செம்மையா இருக்கு. எல்லா லைட் ஹவுஸுமே ஒரு செம்ம ஃபீலுங்க. எங்க போனாலும் லைட் ஹவுஸ் தேடி போயிருங்க. அது எல்லா லைட் ஹவுஸும் அந்த இவ்வளவுதான் இருக்கு, இவ்வளவுதான் கேப் இருக்கும். ஆனா இதுல மட்டும் தான் ஆமா, பெரிய இதுல நாங்க ஃப்ரீயா உட்கார்ந்திருக்கோம். மற்ற இடத்துல நடக்கிறதுக்கு மட்டும் தான் இடம் இருக்கும். காலோட பெருசு அது. பெருசா இருக்கு. பட் இதோட இந்த வீடியோ முடிய போறது இல்ல. தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க, கடலுக்குள்ள நடக்க போறோம் இல்லையா? கடலுக்குள்ள நம்ம அடியில போக மாட்டோம், ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்கு. அதுல தான் வந்து நடக்க போறோம். பயங்கர வேவியா இருக்கும், செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். செம்ம வேவியா இருக்கும். அந்த வேவ் வந்துச்சுன்னா 10 அடிக்கு பறப்போம். கிட்டத்தட்ட நல்ல வேவ் வந்துச்சுடா. சரி, அதையும் போய் பார்த்துருமா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அங்க போலாம். இந்த பைக்ல போக போறியா? போயிடுவோமா ரவுண்டு? எஸ். எங்கேயோ போகிறா. ஸோ இதில் போக போகிறோம் ஸ்பீட் போட். அதாவது நம்ம என்னென்னமோ பண்ணிட்டோம் நம்ம சேனலில். இப்போ அடுத்தது வந்து கடலுக்குள்ளே போக போகிறோம் இல்லையா? கடலுக்கு நடுவில் போக போகிறோம். அதையும் ஒரு கை பார்த்துருவோம். என்ன போயிட்டு வேண்டாதவங்களை உள்ள போட்டு தள்ளி விட்டுடலாமா? யாருடனோ சில பேர் இருக்காங்க, வேண்டாதவங்கள உள்ள போட்டு தள்ளி விட்டுடலாமா? எஸ்ங்கிறான் சஜி, பார்த்து வச்சுக்க வேணாம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஏய், சன்செட் பாரு. வாவ், பியூட்டிஃபுல்லான சன்செட். ஓகே, அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வரணும். செம்மையாக இருக்கு போதுடா. கடலுக்குள்ளே போட்டில் போகிறேன்டா. பப்பா போயிருக்கேன், நீ போயிருந்தியா? போயிருக்கியா? இல்லை, இதான் ஃபஸ்ட் டைம். நான் காலேஜ் படிக்கும்போது போனேன். நான் நடுக்கடலுக்கே போயிருக்கேன். போய் நான் ஃபிஷிங்லாம் பண்ணியிருக்கேன்.
மட்டும் போறீங்க இங்கே வா ஃபர்கான், இப்படி வா. வா 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 இல்லை நமக்கு வெளிச்சம் இருக்கு. போ ஃபர்கான், இரு ஃபர்கான், அங்கிள் பிடி, நீ பாட்டுக்கு போகிற தைரியமா, அங்கிள் பிடி. ஏறுங்க ஃபர்ஸ்ட் ஏறுங்க. பார்த்து சரிங்கண்ணா. எங்க உட்காருங்க? எப்படி உட்கார்ற? சரி அப்படியே உட்காரு. போ போ அல உட்காருங்க. ஓகே பிஸ்மில்லா. அலை பெருசா வருது. அலை பெரிய அலை. ஓ ஒண்ணுல. கேமரால அடிச்சிருச்சு. அது பிடிச்சிக்கவே இல்லை. கடல் வெளியே இருக்கிற உள்ள இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கடலுக்குள்ள போறேன். இது வரைக்கும் அலை வேவ்ஸ் எப்படி இருக்கு பாரு. கடலுக்குள்ள வேவ்ஸ் பத்தி எப்படி இருக்குன்னு இவர் அப்படியே மெதுவா மைல்டா இருக்கும். ஆனா அப்படியே தூக்கி போடும். தெரியுதா வேவ்ஸ் பாரு, தெரியுதா? இப்படிதான் கடலுக்குள்ள இருக்கும். நடந்துட்டு இருக்காரு. என்னடா பீச்சில் அங்கேயும் ஓடிட்டு இருக்கு. எங்கடா போன இவ்வளோ நேரமா? தொலைஞ்சு போயிட்டியா? சரி வா, ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் அந்த சைடு இருக்கு, பாப்போம் வா. பக்கத்துக்கு வா. நீ ஒரு பக்கம் ஓடுற, இவன் ஒரு பக்கம் ஓடுறான். பட் நாங்க வந்த டைம் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆமாம், நம்ம எல்லா ட்ரிப்பும் நம்ம நினச்ச மாதிரி நடந்துட்டா அப்புறம் நம்மளும் பெரிய விளாகர் ஆயிடுவோமே இல்லையா? ஸோ வந்து ஒரு சில ஃபெயிலியர் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜை காமிச்சிடலாம் மக்களுக்கு. ஏன்னா அவங்க வரும்போது வந்து இது கண்டிப்பாக ஆக்டிவாக இருக்கும். டாக் கீழே இருக்கு, ஒடியாடா பக்கத்தில். போட்டிங் இருக்குடா. ஃப்ளோட்டிங் பிரிட்ஜு ஏதோ அண்டர் இதில் இருக்குது, மெயின்டெனன்ஸில் இருக்குது போல இருக்குது. பாதி காணாம பாரு, அதனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இல்லை அலை இந்த அடி அடிக்குது. ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் பாரு. இங்கே வாடா, இதாண்டா ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். ஏறிக்கடா. கேன் தான் பக்கத்து. இதுதான் ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். இங்கே வா. எப்படி இருக்கு பார்த்தியா? கடலில் வந்து இது அப்படியே மிதக்கும். நம்ம ஊர்ல அந்த ஆணியே இருக்கு, இன்னொன்று தானே இருக்கும். ஆனா இது ஃப்ளோட்டிங் ஆணி பாத்தீங்களா? அது வந்து அந்த லாக் ஆணியில் ஒவ்வொரு கேன் வந்து இது பண்ணுற ஸ்க்ரூ. ஸோ இதுதான் வந்து கடலுக்குள்ளே மிதக்கும். இதில் தான் நடந்து போவோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி வந்து நோ ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ். ஓகே மக்களே, இந்த ஸ்பாட்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் காமிச்சிட்டேன். ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் மட்டும் மிஸ்ஸிங். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா அந்த காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபோன் பண்ணி கேட்டுகிட்டே கூட நீங்கள் போகலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான vlogல ஒரு சூப்பரான லொக்கேஷனில் அகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் முஸ்தஃபா vlogs.